அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து கூகுள் எர்த் ப்ரோ அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி கேஎம்எல் ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் எர்த் ப்ரோ டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுடைய கூகுள் ப்ரௌசர் சர்ச் இன்ஜின்ல கூகுள் எர்த் ப்ரோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஜஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எர்த் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ இந்த எர்த் வெர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்தது வந்து இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்படி உங்களால் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ண முடியலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் எர்த் ப்ரோ ஆன் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அகெயின் அதை கிளிக் பண்ண உடனே கீழே இந்த ஸ்க்ரீனுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். வந்த உடனே டவுன்லோட் எர்த் ப்ரோ ஆன் டெஸ்க்டாப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து டிகோலனில் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி கூகுள் எர்த் ப்ரோ செட்டப் .exe அப்படின்னு சொல்லி வரும். அதை வந்து நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்துட்றோம். எங்கே சேவ் பண்ணிடுறோம்னா டிகோலனில் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த டிகோலனில் சேவ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபைலை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா அலோவ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ அதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா டவுன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இன்ஸ்டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபியூ மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதை வந்து நீங்கள் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனுவில் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப்லேயே கூகுள் எர்த் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நேவிகேட் இன் கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்திருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அந்த ஏரியாவை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் அப்படின்னு முதல்ல கொடுங்க. நீங்கள் அப்படி டைப் பண்ணி சர்ச் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கூகுள் எர்த்தில் அந்த ஏரியாவை மதுரை ஏரியாவை என்ன செஞ்சிடும், அது வந்து வியூ பண்ணி காட்டும். நீங்கள் ஓரளவு வியூ ஆன உடனே மவுஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஜூமிங் லெவல் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்னரில் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த இடத்த கிளிக் பண்ணி கூட நீங்கள் என்ன செஞ்சிக்க முடியும், ஒரு ஸ்கேல் மாதிரி காட்டும், அதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பாலிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட் பாலிகான் கொடுத்த உடனே ஒரு நேம் கேட்கும். அந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன செய்கிறேன், ஏரியா 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டோட இது ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டே இருக்கும், அது வந்து ஜாயிண்ட் ஆகிட்டே இருக்கும்.
நீங்கள் ஒருவேளை தப்பு பண்ணிட்டீங்க, தெரியாமல் நான் வந்து பாயிண்ட்ஸை வந்து முன்னாடி வச்சுட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ஏரியாவை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், அகெயின் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓரளவு நம்ம வந்து ஜூம் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியும், இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நீங்கள் அந்த பாயிண்டில் வச்சு ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் அண்ட் அவுட்லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உள்ளே ஃபில் ஆகாது, ஃபில் அண்ட் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகும். இதில் ஒபாசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் 100 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே மறைஞ்சிரும். இதை நீங்கள் இன்கேஸ் குறைச்சிங்க அப்படின்னா இது வந்து ஓரளவு பின்னாடி உள்ளது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து நம்மளோட ஏரியா வந்து எவ்வளவு சதுர கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறத இதில் வச்சுக்க நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எவ்வளோ அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஓகேன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்கேஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த ஏரியா 1 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணணும். அதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது நீங்கள் திருப்பி இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஏரியாவை நீங்கள் கரெக்ஷன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து திருப்பி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுற மெத்தடு வந்து இதுதான். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இப்போது இன்னொரு பாலிகான் வந்து நான் என்ன செய்கிறேன், ட்ரா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த இதுக்கு என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா ஏரியா 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸஸ் ஜூம் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், அகெயின் அதே மாதிரி எந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பாயிண்ட்டை வைக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட்டை வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக 1 by 1 நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். நீங்கள் ஜாயிண்ட் ஆகும்போது உள்ளே வந்து அந்த கலர் வந்து ஃபில் ஆகும். ஸோ எங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்களோ இப்போ பாருங்கள், இப்போ தப்பாக இந்த பக்கம் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாயிண்டில் கை வச்சு பாயிண்ட் மவுஸ் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துடும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோடைய ஸ்டைல் அண்ட் கலரை நீங்கள் இன்கேஸ் மாற்றுறதா இருந்தால் இதே ஸ்டைல் அப்படி கலருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கலரை மட்டும் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நம்ம இன்னொரு ஏரியாவை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஏரியா 2ல் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் அதே மாதிரி ஏரியா 2ல் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ ஏரியா 2 வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளிக் பண்ணால் ஏதாச்சும் வர்ற மாதிரி இப்போது ஏரியா ப்ராப்பர்ட்டிஸில் கிளிக் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணியிருக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த இடத்துல H1 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஏரியா 2 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி H1 க்ளோஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு HTML கோடு. ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா 2வை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஏரியா 2 அப்படின்னு காட்டும். பார்த்தீங்களா, ஏரியா 2ன்னு காட்டுதா. அதே மாதிரி இப்போ ஏரியா 1க்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதே மாதிரி ஏரியா 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் H1 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஏரியா 1 அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா 1 அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது கோடு வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுற அந்த கோடை எடுத்துகிட்டு நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காகனா நீங்கள் அந்த பவுண்ட்ரி வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே கிளிக் பண்ணால் காட்டக்கூடியது தான் அந்த ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து எப்படி வந்து KML ஃபைலை சேவ் பண்ணுறது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணலாம்னா அந்த ஏரியா 1 அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அல்லது ஏரியா 2. ஸோ இப்போ ஏரியா 1ல் நீங்கள் ஜஸ்ட் இதில் டிக் பண்ணிங்கன்னா திருப்பி அது காட்டும், திருப்பி எடுத்து விட்டால் எடுத்து விடலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஏரியா 2ல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பிளேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த சேவ் பிளேசஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
நான் என்ன பண்ணுறேன்னா எர்த் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் போய் என்ன நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணும்போது முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே சேவ் அஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் வந்து KML அப்படின்னு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதில் KML அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏரியா 2 சேவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஏரியா 1 ரைட் கிளிக் பண்ணுறேன், சேவ் பிளேசஸ் கொடுக்குறோம். அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏரியா 1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா இந்த படத்தில் வச்சு எந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம், ரைட் கிளிக் பண்ணி சேவ் பிளேசஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து KML ஃபைலை ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? சரி, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க அடுத்தது போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏரியா 1 ஏரியா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சாச்சு, செட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் கார்னரில். அகெயின் நீங்கள் திருப்பி அந்த கூகுள் எர்த்தை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் ஏரியா 1 ஏரியா 2 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டோராக இருக்கும். அதனால் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் கவலைப்பட தேவை கிடையாது. லெஃப்ட் சைடில் அந்த மை பிளேசஸ் கீழே அந்த ஏரியா 1 ஏரியா 2 ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டாகவே அங்கே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட் இந்த கூகுள் எர்த் இந்த ப்ரோங்கிற இந்த அப்ளிகேஷனில். இதே மாதிரி நீங்கள் திருப்பி இந்த ஸ்டார்ட் அப் விண்டோ வரக்கூடாதுன்னா டிக் மார்க் எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மை பிளேசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு கீழே இப்போ ஏரியா 1 ஏரியா 2 இருக்கு இல்லையா, நீங்கள் ஏரியா 1 நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அந்த இடத்துக்கே அது கூட்டிகிட்டு போயிடும். அதே மாதிரி எந்த ஏரியா 2 கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியா 2 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு அது வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பாலிகான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டிராயிங் பண்ணும்போதும் அதுக்கு ஒரு நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அது வந்து இந்த மை பிளேசஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் வந்து என்ன செஞ்சிடும், ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதுக்கு எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா, இப்போ கோல்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்னொரு ஏரியாவை நான் என்ன செய்கிறேன்னா நான் வந்து மார்க் பண்ண காட்ட போகிறேன். இப்போ நம்ம கோல்பெட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு நான் வந்து பாலிகான் டூலை நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணிவிட்டு இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்பட்டி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், ஜஸ்ட் வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கோவில்பட்டி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 1 ஏரியா 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மதுரை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மை பிளேசஸ் அப்படிங்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இடத்துல மதுரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ மதுரைன்னு ஒரு ஃபோல்டர் உருவாயிடுச்சு. அதே இடத்துல மை பிளேசஸ்லேயே நீங்கள் ஆட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்பட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏரியா 1 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் அப்படியே என்ன செய்யணும், மதுரை அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போடணும். ஏரியா 2 கிளிக் பண்ணி அதேமாதிரி மதுரைங்கிற ஃபோல்டரில் போடுங்க. கோல்பெட்டி பவுண்டரி தூக்கி கோல்பேட்டில் போடுங்க. ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ டக்குன்னு இப்போ கோல்பேட்டி கிளிக் பண்ணிங்கன்னா கோல்பேட்டி ஏரியாவுக்கு அது மூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே எதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதை பூராமே காட்டும். அதே மாதிரி மதுரையை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மதுரை அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகும். ஸோ அங்கே என்னெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதை எல்லாத்தையுமே அது வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இந்த கூகுள் எர்த்தில் இவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இந்த KML ஃபைலால் நம்ம எப்படி KML ஃபைல் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ளே என்னெல்லாம் ஸ்டோர் ஆகுது, ஸோ இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, வேறு என்னென்ன பர்பஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இது விரிவாக வந்து அடுத்த வீடியோலையும் நான் தொடர்ந்து இதை பற்றி சொல்ல போகிறேன். அதனால் தொடர்ந்து என்னுடைய சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. Thank you.